பரவாயில்லடி, கட்டின புருஷன் ஆக்சிடென்ட் ஆகி ரத்த காயத்தோட இருக்கிறத பார்த்துட்டு உன்னால சும்மா இருக்க முடியலல. உடனே ஹாஸ்பிடல்லாம் சேர்த்து அவர் உயிரே காப்பாத்திருக்கியே. இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னும் சிவா உன் மனசுல இருக்கதா செய்யறாரு. அப்படிலாம் இல்ல மது, சிவா இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் கண்டிப்பா இப்படிதான் பண்ணிருப்பேன். இந்த ஹெல்ப் கூட பண்ணலனா மனுஷங்களா பிறந்து என்ன பிரயோஜனம்? சரி பூமாரி, விடு விடு. உங்க புருஷ பொண்டாட்டி பிரச்சனை இல்ல, நான் வரலப்பா. ஆனா நீ அவரோட அன்பை புரிஞ்சுக்கிட்டா அது போதும். அட என்ன மது நீ வேற. நான் கொஞ்ச நேரத்துல கிளம்பணும் மது, வீட்ல கொஞ்சம் விசேஷம் இருக்கு. அடிப்பாவி, வீட்ல விசேஷமா? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. என்ன விஷயம்டி? வேற ஒண்ணும் இல்ல மது, எங்க மாமா பையன் ஜீவா இருக்கான்ல, அவன் வைஃப்க்கு இன்னைக்கு தான் வளகாப்பு. அதான் நாங்க எல்லாரும் போயிட்டு வந்தலாம்னு இருக்கோம். நீ கொஞ்சம் ஆபீஸ பாத்துக்க மது, அம்மா எல்லாரும் கண்டிப்பா ரெடியா இருப்பாங்க. நான் கொஞ்ச நேரத்துல கிளம்பணும். ஓ அப்படியே பூமாரி, சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் சரியா? ரொம்ப தேங்க்ஸ் டி. சரி பூமாரி, நீ கீழே விழுந்த விஷயத்தெல்லாம் சின்ன பொண்ணு அம்மா கிட்ட சொல்லவா போற? ஐயோ கண்டிப்பா நான் சொல்லவே மாட்டேன் மது. அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வையே ரொம்ப கோவப்படுவாங்க. சிவாவை நான் தான் காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல சேர்த்தேன்னா அவ்வளவுதான். எனக்கு நாள் ஃபுல்லா எனக்கு திட்டுதான். அவன் உயிரோட இருந்தா என்ன, செத்து போனா உனக்கு என்னன்னு கண்ணா பின்னா திட்டுவாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா பூமாரி. சரிடி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா சரியா? சரிடி. அம்மா எனக்கு இன்னும் இட்லி வேணுமா? என்ன சொல்ற? இட்லி வேணுமா? இப்பதானே சாப்பிட்டு முடிச்ச. நீ ரெண்டு இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டியே. நித்தேஷ் குட்டி, நீ எனக்கு தெரிஞ்சே சாப்பிடுன்னு சொல்லிட்டு வேஸ்ட் ஆக்க தான் போற. இப்போ ஒன்னு சாப்பிடு, அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு வேணா வாங்கிக்கோ. இல்லம்மா, இல்ல நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். அல்லது சாப்பிடுவேன். நீ ரொம்ப பிச்சிக்குமா, குடிங்கம்மா. அட ஆச்சரியமா இருக்கு. சரி இரு செல்லம், அம்மா எடுத்து தரேன். வேஸ்ட் ஆக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும் சரியா? சரிம்மா. செல்லக்குட்டி, அம்மாக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. சமத்தா வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் சாப்பிடணும் சரியா? சரிம்மா, எல்லாத்தையும் சாப்பிட்டுறேன். சரி தங்கம். பூமிகா, என்ன மன்னிச்சிடு பூமிகா. பூமிகா, நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ. நிதேஷ், நிதேஷ், நிதேஷ் குட்டி, அப்பா இங்க இருக்கிறத நீ எப்பமா பார்த்த? அட கடவுளே, இந்த குழந்தைய நான் எவ்வளவு கேவலமா பேசி அவன் மனச நோகடிச்சிருக்கேன். இருந்தாலும் என் பையன் என் மேல உயிரே வச்சிருக்கானே. நிதிஷ் குட்டி, தயவு செஞ்சு அப்பாவை மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடு. உலகத்திலேயே பெரிய பாவினா அது நான் மட்டும்தான் செல்லும். என் மேல உயிரே வச்சிருக்க உன்னை வெறுத்து ஒதுக்குனேனே. நான் சரியான படுபாவிப்பா, படுபாவி. உன்னை வெறுத்து ஒதுக்குனதுக்கு தான்ப்பா நான் இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். செல்லக்குட்டி எவ்வளவு அறிவா பேசுறான். உன்ன மாதிரி ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும்பா. தம்பி, எனக்கு சாப்பாடு எல்லாம் வேண்டாம் செல்லம், நீ எடுத்துட்டு போயிருமா. அப்புறம் உங்க அம்மா ஏதாச்சும் திட்ட போறா. வேண்டாம் நிதிஷ், எனக்கு சாப்பாடே வேண்டாம். நான் சாப்பிடாம இப்படியே செத்தே போயிடுறேன்ப்பா.
ஐயோ செல்லுக்குட்டி, நீ அழாதம்மா, அழாத. அப்ப தெரியாம பேசிட்டேன், இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன் செல்லம். சரி நீ ஊட்டி விடு, அப்பா சாப்பிடுறேன். ஐயோ கடவுளே, வந்திருக்க ஆட்கள் முன்னாடி இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்காளே. இவன் மட்டும் தனியா என் கையில கிடைச்சா அன்னைக்கு செத்தா. லூசு, ஒரு பச்சை பிள்ளை கேக்குத தண்ணி குடிச்சிட்டு இருக்காளாம். தண்ணி ஒரு குட்டி பாப்பா வயித்துல இருக்குன்னு ஒரு சொல்ல தெரியுதா? லூசுக்கு லூசு லூசு. ஐயோ என்ன நீலாம்பரி அக்கா, உங்க மருமாவை இப்படி பேசிட்டு இருக்கா? அவ வயித்துல தண்ணிலாம் இருக்காம அப்ப பிள்ளை இல்லையா? அப்போ எங்களுக்கு தேவையில்லாமலாம் நீங்க வளகாப்புக்கு எங்களை கூப்பிட்டுருக்கிய? மாலா சும்மா இரு மாலா, அந்த பிள்ளை கொஞ்சம் வெகுலி இப்படி கடந்து சத்தம் முன்னாடி கேவலப்படுத்திட்டு இருக்காத. ஆமா ஆமா, இவிய தானே பிள்ளைய பத்தி ஒழுங்கா வளர்க்க போறவ. ஆமா ஆமா, சில பேர மாதிரி KFC சிக்கனை ஒளிச்சு ஒளிச்சுங்கிறது யாரையும் நான் பாக்கல. சின்ன பொண்ணு எல்லாரும் இருக்காவளா, அசிங்கப்படுத்தாத, சும்மா இரு. உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஐயோ கடவுளே கடவுளே, இவைய மானத்தை வாங்குறாளே. இளவரசி, நீலாம்பரி மருமவள் லூசாடி, ஆளு பார்க்க கிறுக்குமாலாம் இருக்கா. பின்ன அந்த முட்டை கண்ணனுக்கு யாருதான் பொண்ணு கொடுப்பாங்க? அதான் இந்த மாதிரி லூசு தான் மாட்டோம். இல்ல செல்லக்குட்டி, அந்த ஆன்ட்டி வயித்துல உன்ன மாதிரி ஒரு குட்டி பாப்பா வளர்ந்துட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, இவளால எனக்கு என்னைக்குமே அசிங்கதான். நான் எவ்வளவோ சொன்னேன் சீமந்தம் வேண்டாம் வேண்டான்னு. எல்லாம் என் முவனால வர பிரச்சனை. அவன் பொண்டாட்டி வேணும்னு சொல்லிட்டாலாம். அவன் பொண்டாட்டி தானே, நல்ல கூறுல பொண்டாட்டி தானே கட்டி வச்சிருக்கான். சரி சரி, எல்லாரும் பாத்துட்டே நிக்கிறீல. ஏன் மாலா சீக்கிரமா வளையல் போடு. ஆமா ஆமா, இந்த அரக்கிருக்கிக்கு வளையல் தான் ஒண்ணு குறை. சின்ன பொண்ணு, நீனும் உன் சம்மதிய நல்லா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பக்கத்துல நிக்கிறீல, அப்ப இன்னும் கொஞ்ச நாளையில நல்லா ஒன்னாயிருவே போல இருக்க. மாலா சும்மா இரு மாலா, சும்மா என் வாயை கிளறிட்டு இருக்காத, அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன் பாத்துக்க. ஐய் கடவுளே, இது என் பக்கத்துல வந்து நின்னு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் தள்ளில நின்றுப்பேன். அது இதான், நாங்க என்ன ஆடு மாடா? மாடு மாடு, எரும மாடு. ஐயோ அம்மா, சும்மா இருமா, தேவையில்லாம வாயை கொடுத்துட்டு இருக்காத. வளையல போயிட்டு வாமா, நம்ம கிளம்பலாம். லைட்டா ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உடனே பத்திக்கிடுச்ச. என்ன மாலா, உனக்கு நிம்மதி தானே? உன் வேலையை நீ பாத்துட்டல. என்ன வேலை என்ன வேலை? வளையல போட்டு முடிச்சிட்டல, அத சொல்லிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, வளையல போட்டாச்சு. அடிச்சி, உனக்கு இந்த Dress நல்லாவே இல்ல. நீ வாக்கு Dress போட்டுனா. ஏய், எனக்கு Dress நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு நீ யாரடி? உன் Dress தான் கேவலமா இருக்கு, நான் ஏதாச்சும் சொல்றேனா? இளவரசி சும்மா இரு, பச்சை புள்ள அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஏதாவது சொல்லிட்டு போதே, இப்ப என்ன குறஞ்சா போறா? ஆமா ஆமா, எப்பா பியாத்தி மேல ரொம்ப தான் அன்பா இருக்காவலாம், ஓவரா தான் நடிக்க வேண்டியிருக்கு. அத்தை, பின்ன என்னத்த எல்லாரும் முன்னாடியும் சும்மா Dress நல்லா இல்லன்னு சொன்னா எப்படி இருக்கும் எனக்கு? அடிச்சி, Dress மட்டும் இல்ல, நீ நல்லாவே இல்ல. பியா குட்டி, சும்மா இரு, அப்படிலாம் பேசாத. ஏய் சும்மா இருடி, சொல்லி தான கூட்டிட்டு வந்திருப்ப, அதான் இப்படி சொல்லிட்டே இருக்கா. இப்போ ஏதோ நல்லவ மாதிரி நடிப்பா. இளவரசி கோவப்படாத, பூமரிப்புல நல்லா ஒவ்வொருத்தரையும் நோட் பண்ணி சரியா தான் சொல்றா. ஓ, அப்ப நான் இந்த சாரில நல்லா இல்ல, அதானே சொல்ல வரீங்க? அம்மா அடிச்சி, நீ நல்லா இல்ல. இவன் பேத்தி என்ன அழகா பேசுறா. பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன பண்றது கலாக்கா, உங்களுக்கு தான் கொடுத்து வைக்காம போயிட்ட. அப்படியெல்லாம் கொடுத்து வைக்காமலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் அவங்களுக்கு என்ன இந்த ரியா இல்லனா? ஏன் பொண்ணு ஜெனி இருக்கா, ஹாசினி இருக்கா. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பூமரிக்கு பிறந்த அந்த முதல் பிள்ளை அவங்க வீட்டு முதல் வாரிசுல. அதுவும் சரிதான் மாலா. அத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது. இதெல்லாம் நான் அவுத்து போட்டுட்டு போய் சாப்பிட போகவா? எதையெல்லாம் அவுத்து போட்டுட்டு மூஞ்சா பிச்சு புடம்பத்துக்க, ஒழுங்கு மாதிரியே என்ன கொஞ்ச நேரம் இங்க இரு.